இந்த ஆண்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிவகங்கையில் காளைகளை அதன் உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையில் ஜல்லிக்கட்டுக்காக காளையை தயார்படுத்தி வரும் இவர் செல்வ கணபதி. சிவகங்கை அண்ணாநகரைச் சேர்ந்த இவர் தனது குடும்ப உறுப்பினராகவே காளையை வளர்த்து வருகிறார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் காளைக்கு பயிற்சி அளித்து வருகிறார். காளைகளுக்கு நடைபயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்குத்து பயிற்சி மற்றும் களத்தில் விளையாடும் பயிற்சி என பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறார். எங்கள் வீடு செல்லப்பிள்ளை இந்த காளையை நாங்கள் உறுப்பினர் அட்டையில் சேர்க்காத ஒரு நபராக தான் எங்கள் வீட்டில் பேணி காத்து வளர்த்துட்டு வர்றோம். இப்போது ஜல்லிக்கட்டு 1.5 வருடத்துக்கு மேலாக தடைப்பட்ட போது இந்த காளையெல்லாம் அடிமாடாக கேரளாவுக்கு இந்த மாதிரி ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. இதை தடை செய்யணும்னா உடனடியாக ஜல்லிக்கட்டை விடுவிக்கணும். சிராவயல், கண்டுப்பட்டி, அரளிப்பாறை, நெடுமரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றவை. இந்த பகுதியில் பயிற்சி பெறும் காளைகள் இந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுகளிலும் கலந்து கொண்டு வருகின்றன. தற்போது காளைகளுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு தவிர சத்துமாவு, முந்திரி, பேரிச்சம்பழம் என பல்வேறு வகை உணவுகளை அளித்து வருகின்றனர் காளை வளர்ப்பவர்கள். நாங்கள் இந்த மாட்டை எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேயே வச்சு வளர்த்து பிள்ளையை போல் உருவாக்கி அதை இப்போ ஸ்டடி பண்ணி கொண்டுகிட்டு இருக்கேன். இந்த தடவை மெஜாரிட்டி அறிவிக்கிறதாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நாங்கள் 2 கவர்மெண்ட்டுக்குமே நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உறுதியாக அந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அந்த ட்ரைனிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த உறுதியை நல்லா அதாவது நம்பிக்கையாக அந்த வருஷம் நடக்கும் என்ற சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் மேற்கொண்டு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஜல்லிக்கட்டு காலையை நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லிக்கிறேன். நான் அதேபோல் மாடுபிடி வீரர்களும் காளைகளை அடக்குவதற்கான அனைத்து வித பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதிக கவனத்துடனும் அதிக பயிற்சி பெற்றால் மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கு பெற முடியும் என்கின்றனர் மாடுபிடி வீரர்கள். இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு தீவனம் 500 ரூபாய்க்கு மேலைக்கிறான். மாட்டுகளுக்கு நீச்சல் போடுறான். அதுக்கு மாட்டுகளுக்கு பயிற்சி பண்ணுறான், ரன்னிங் பண்ணுறான். மனுஷனுக்கு என்ன ரன்னிங் காலைல வாக்கிங் எப்படி போகிறோமோ அதே மாதிரி பண்ணுறான். அதப்போ எங்கள் உடம்புக்கு பயிற்சிக்கு மாட்டுகளுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கோம். இது எப்பவுமே நடக்கணும். ஜல்லிக்கட்டு மஞ்சட்டு தடையே விதிக்கக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்தால் மட்டுமே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை களைகட்டும் என்று காளை வளர்ப்பவர்களும் மாடுபிடி வீரர்களும் கூறுகின்றனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.